இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் மசாலா சிஎம் பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது. என்னோட ஒரு ஃப்ரெண்டு தேவக்கோட்டையில இருக்காங்க, அவங்க சொன்ன ரெசிபி இது. ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து, அதே டம்ளர்ல அதே அளவு பச்சரிசி ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். நிறைய இருந்தா கிரைண்டர்ல சேர்த்துக்கோங்க. அளவா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா கெட்டியா அரைச்சுக்கணுங்க, இல்லைன்னா எண்ணெய் இழுக்கும். இந்த மாவோட சேர்க்கறதுக்கு நான் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேங்க. இது இப்படியே கூட மாவோட சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் வதக்கி சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் எண்ணெயில கொஞ்சம் கடுகு, உளுந்த பருப்பு, கடலை பருப்பு வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்சிருக்க பொருள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்துக்க போறேன். தேங்காய் துருவல் அல்லது தேங்காய் வெட்டி வச்சது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரைக்கிறதுக்கு உப்பு சேர்க்கல. இப்ப கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த வதக்கி வச்சதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயை சுட வச்சு அப்படியே போண்டா மாதிரி போட்டு போட்டு எடுக்க வேண்டியது தாங்க. அப்படியே உளுந்து வடை சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க, ஆனா உளுந்து வடை கிடையாது இது. பச்சை மிளகாய் நல்லா வதக்கினதுனால வாயில கிடைச்சாலும் காரம் எல்லாம் இருக்காதுங்க. ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துருங்க. மாவு நம்ம நல்லா கெட்டியா அரைச்சதுனால எண்ணெய் எல்லாம் அதிகமா இழுக்காதுங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிருச்சு. இது சர்வ் பண்ணும்போது தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி வைங்க. இன்னைக்கு காலையில செஞ்ச புதினா சட்னி இருந்ததுனால நாங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். வெளியில நல்லா மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாவும் சூப்பரா இருக்கும்.